முடிவுக்கு வருகிறது 60 ஆண்டு கால கழகங்களின் ஆட்சி. அமைதியாக நடந்த அரசியல் புரட்சி. எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து தனித்தே ஆட்சி அமைக்கும் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் புதிய வரலாற்றை எழுதியிருக்கிறார் நடிகர் விஜய். கடந்த 60 ஆண்டுகளாக கோலோச்சி வந்த 2 திராவிட கழகங்களையும் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துள்ளது தமிழக வெற்றி கழகம். இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு புதிய வரலாறு இது. பிற்பகல் 2 மணி நிலவரப்படி விஜய் 114 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் 120 தொகுதி வரை வென்று தனித்தே ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம். எது எப்படி ஆயினும் விஜய்தான் முதல்வர் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த தேர்தலில் பல்வேறு வரலாற்றை விஜய் எழுதியிருக்கிறார். இதுவரை எம்ஜிஆர் தான் மக்கள் ஆதரவை பெற்ற முதல்வர் என்ற இடத்தில் இருந்தார். பின்னர் அந்த இடத்தை ஜெயலலிதா பெற்றார். ஆனால் எம்ஜிஆர் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். எம்ஜிஆர் 133 படங்களில் நடித்து பெற்ற சாதனையை விஜய் 68 படங்களில் நடித்து இந்த சாதனையை புரிந்துள்ளார். ஜனநாயகன் வெளிவந்தால் அது அவரது 69வது படமாகும். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து எம்எல்ஏ ஆகி வாரிய தலைவர் பதவி வகித்து அதற்கு பின்னர் தான் தனி கட்சி ஆரம்பித்தார். ஆனால் விஜய் இதுவரை எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லை. அந்த வகையிலும் எம்ஜிஆர் சாதனையை முறியடித்துள்ளார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். விஜய் 2 ஆண்டுகளில் ஆட்சி பிடிக்க உள்ளார். இதிலும் எம்ஜிஆர் சாதனையை முறியடித்துள்ளார். எம்ஜிஆர் ஊராக தெருவாக சென்று பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். ஆனால் விஜய் அப்படி ஊராக செல்லவில்லை. சில இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்துள்ளார். அந்த வகையிலும் எம்ஜிஆர் சாதனையை முறியடித்துள்ளார். எம்ஜிஆரை போன்றே விஜய்க்கும் பெண்களின் ஆதரவு பெருமளவு இருந்தது. இந்த வெற்றிக்கு பெண்களின் அபரிமிதமான ஆதரவும் அடுத்து இளைஞர்களின் ஆதரவும் காரணங்களாக இருந்தன. இதற்கு காரணம் மக்கள் பழையவர்களை பார்த்து சலித்து போய் புதியவர் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தனர். அந்த ஒருவர் தான் என்று அந்த புதிய இடத்தை பயன்படுத்திக் கொண்டார் நடிகர் விஜய். இப்படி பல்வேறு வகையில் இதற்கு முந்தைய தலைவர்களின் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். இதெல்லாம் விஜய்க்கான சாதகமான அம்சங்கள். இனி அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நிறைய உள்ளன. வெல்லும் வரை குதிரை போல் ஓடு, வென்ற பின் குதிரையை விட வேகமாக ஓடு என்று சொல்வார்கள். எனவே இந்த இடத்தை விஜய் தக்க வைப்பது பெரும் சவாலானதாக இருக்கும். ஏற்கனவே அரசியலில் படம் தின்று கொட்டை போட்டுள்ள திமுக அதிமுகவை சட்டமன்றத்தில் சமாளிக்க வேண்டிய நிலை விஜய்க்கு ஏற்படும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதிருக்கும். போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டியதிருக்கும். பல்வேறு துறைகளை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை கொடுத்தால் விஜய் இருக்கும் வரை எம்ஜிஆர் போலவே நிரந்தர முதல்வராக வலம் வருவார். ஒருவேளை ஜெயலலிதாவின் 1991-96 ஆண்டு ஆட்சி போல் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் 96இல் ஜெயலலிதாவை தூக்கி எறிந்தது போல் மக்கள் விஜயை தூக்கி எறியவும் செய்வார்கள். அப்படி விஜய் நடந்து கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்க்கிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற நடிகர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. இதனை அவர் தக்க வைத்துக் கொள்வார் என்றே நம்புகிறோம். வரலாற்றில் இடம் பிடித்த விஜயின் இந்த சாதனையை இன்னொருவர் பிறந்து வந்து முறியடிக்க இன்னும் 20-30 ஆண்டுகள் ஆகலாம். அதுவரை 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் திகழ்வார். திமுக அதிமுக என்கிற அளவில் இருந்த அரசியல் களம் இனி தவேக திராவிட இயக்கங்கள் என்கிற அளவில் மாறும். எதிர்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. நல்ல நிர்வாகத்தை தந்து மக்களிடம் நல்ல பெயர் எடுத்து நல்லாட்சியை தந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜயை வாழ்த்துவோம். எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத இந்த அருமையான வாய்ப்பு விஜய்க்கு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை விஜய் மிகச் சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.